இன்று யாழ்வரும் அனுரவிடம் பரந்த கோரிக்கை. பாணாந்துறை கடலுக்கு நீராடச் சென்ற 7 சிறுவர்கள் மாயம். வடக்கில் பௌத்த சின்னங்களை அழித்து கோயில்களை அமைக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள். சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. கனடாவில் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு. இலங்கையை சேர்ந்த மத தலைவர் பிரவீன் கைது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி வருகை தரும்போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் உரையாடி அந்த பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளிவடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து ஆக்கங்களில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதேவேளை உரிமைய காணி வழங்கப்படும் திட்டத்தின் ஊடாக ஒட்டகப்புல பகுதியில் 408 குடும்பங்களுக்கு 235 ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கப்பட்டது. விவசாய நடவடிக்கைக்காக பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு, வயாவுலான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டன. குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இராணுவத்தினர் கடுமையான நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்தே விவசாய நிலங்களுக்கு மக்களை அனுமதித்துள்ளனர். குறிப்பாக பின்மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது, விவசாய நிலங்களில் ஓய்வு எடுப்பதற்கு தற்காலிக கொட்டகைகளை அமைக்க அனுமதி இல்லை போன்ற கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. அத்துடன் குறித்த காணிகளை சுற்றி உயர் பாதுகாப்பு வலய வேலிகள் அகற்றப்படாமல் இருப்பதனால் தமது விவசாய காணிகளுக்கு சுற்றுப்பாதைகள் ஊடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலைமைகளும் காணப்படுகின்றது. குறித்த வேலிகளை பின்னகர்த்த 18 மில்லியன் ரூபாய் செலவு என இராணுவத்தினர் மதிப்பீடு செய்து நிதி கோரியுள்ள நிலையில் அந்த நிதி இராணுவத்தினருக்கு வழங்கப்படாமையால் இராணுவத்தினரின் வேலியை பின்னகர்த்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் கலந்துரையாடி விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்குள் சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாணாந்துறை கடற்கரைக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குழுவுடன் நீராட சென்ற சிறுவர்கள் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பாணாந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை 5:30 மணியளவில் பண்டாரகம மற்றும் வாத்தலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பாணாந்துறை கடற்கரைக்கு சுற்றுலா சென்றிருந்த வேளையில் அங்கு நீராடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட பேரலையில் சிக்கி 5 பேர் நீரில் மூழ்கியுள்ளனர். இந்த நேரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த பாணாந்துறை கடலோர கடற்படை மற்றும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் இணைந்து 3 பேரை மீட்டனர். ஏனைய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். நீரில் மூழ்கி காணாமல் போனவர்கள் முகமது இர்ஃபான் முகமது என்ற 15 வயது சிறுவனும் பண்டாரகம ஆட்டலுகம பகுதியைச் சேர்ந்த யாசிர் அரபாத் அகமது என்ற மாணவனும் ஆவார். அவர் இந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளார். இந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போனவர்களின் சடலங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்களை தமிழ் பிரிவினைவாத அரசியல்வாதிகள் அளித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள். அதனால் தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோயில்களை அமைத்து அங்கு பழைய கோவில்கள் இருந்தன என கூறி வருகின்றனர். இலங்கை என்பது பௌத்த நாடாகும். திஸ்ஸ விகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடாத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சலிடுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுகின்றது. அதேவேளை இலங்கையில் தேசிய கீதம் 2 மொழிகளில் இசைக்கப்படுகின்றது. இது பெரும் தவறாகும். அரசமைப்பை மீறும் செயலாகும். இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன? ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. இருப்பினும் அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வு பூர்வமாக இருப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.
கனடாவில் பிக்கரிங் மற்றும் மார்க்கமில் உள்ள வீடுகளில் மத பிரச்சாரங்களை நடாத்திய டொராண்டோ நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 7 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக யோர்க் பிராந்திய போலீசார் அறிவித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் பல ஆண்டுகளாக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமைகளின் சூத்திரதாரியாக இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த 44 வயதான மத பிரசாரகர் மற்றும் மத கற்கைகளை வழங்கும் நபரான பிரவீன் ரஞ்சன் என்பவரே இந்த குற்றங்களை செய்ததாக மீதேயோர் பிராந்திய போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளது. சந்தேக நபர் 2 கிரேட்டர் ரொராண்டோ பகுதி சமூகங்களில் உள்ள குடியிருப்புகளில் வைத்து ஆன்மீக ஆய்வு அமர்வுகள் என்ற போர்வையில் பாதிக்கப்பட்டவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்றது. கடந்த 2021 ஜனவரி மாதம் முதல் 2024 ஆண்டு வரை பிக்கரிங் மற்றும் மார்க்கம் பகுதிகளில் இவர் நடாத்திய ஆன்மீக கற்கை அமர்வுகளின் போது ஒருவர் 6 முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேபோல கடந்த டிசம்பரில் இன்னொருவர் இவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட இவர் மீதான வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது பாலியல் வன்முறை முறையீடுகளை வழங்கிய 2 முறைப்பாட்டாளர்களின் அடையாளங்களை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் இந்த முறைப்பாட்டாளர்கள் விவரங்கள் எதுவும் தெரியவரவில்லை. இதற்கிடையே சந்தேக நபரான பிரவீன் ரஞ்சனின் நிழல் படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் இவரது பாலியல் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கலாம் எனவும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எனவே விசாரணையாளர்கள் இன்னும் பல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்றும் நம்புகின்றனர். மேலும் தகவல் தெரிந்தவர்கள் யோர்க் பிராந்திய போலீஸ் சிறப்பு பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக போலீசார் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாக பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தாமாக முன்வந்து தகவல்களை வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறு வழங்கப்படும் விவரங்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கனடாவில் பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளிப்பதில் வரம்புகள் எதுவும் இல்லை என்பதை பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ள போலீசார் சம்பவங்கள் எப்போது நடந்தன என்பதை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். பாலியல் வன்கொடுமை என்பது பாலியல் இயல்புடைய எந்தவொரு சம்மதமற்ற தொடர்பையும் உள்ளடக்கியது என்று போலீசார் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் தாயொருவர் குடும்ப தகராறின் போது 2 குழந்தைகளை எரித்து கொன்ற பின்னர் தீக்குளித்து தற்கொலை செய்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லம் அருகே கருணாகப்பள்ளி ஆதிநாடு பகுதியை சேர்ந்தவர் கிரிஷ். மனைவி தாரா கிருஷ்ணா இவர்களுக்கு 7 மற்றும் 1.5 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருந்துள்ளனர். கணவர் வீட்டாருக்கும் தாராவுக்கும் இடையே தகராறு இருந்துள்ளது. 1.5 ஆண்டுகளாக தாரா குழந்தைகளுடன் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். நேற்று முன்தினம் மதியம் கணவர் வீட்டுக்கு சென்ற போது அங்கு மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் தனது வீட்டுக்கு திரும்பிய தாரா குழந்தைகளின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தானும் தீக்குளித்துள்ளார். வீடு எரிவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து 3 பேரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 3 உயிரிழந்துள்ளனர். கருணாகப்பள்ளி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.